இறங்கி நடந்துடும் நேராக போகிற நேராக Waalaikumsalam. நாளைக்கு நாளை மறுநாள் ஆஹா இல்லை அவங்களுக்கு முன்னாடி கரெக்டாக 10 கிலோ இருக்கும் 3 நாளைக்கு அவங்க சாப்பிடுவோம்
ரஃபி மொபைலில் ஃபோட்டோ எடு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான தென்காசி மாவட்டத்தில் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுகிற தன்னை மிகுந்த இயக்கத்தின் தலைவர் அன்ஹைதர் அவர்களே, மாநில செயலாளர் கைத்தார் பேரம்பா அவர்களே, மாநில துணை செயலாளர் எஸ்.எம். ரசூல் மைதீன் அவர்களே, நெல்லை மாவட்ட தலைவர் சித்திக் அவர்களே, உடன் வந்திருக்கிற மற்ற மாவட்ட கழக கிளைக்கழக நிர்வாகிகளே, தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ஜான் முகமது அவர்களே, தென்காசி மாவட்டத்தில் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருந்த சென்னை முந்த சகோதரர் மாவட்ட தலைவர் அப்பாஸ் அவர்களே மற்றும் அவரோடு வருகை தந்திருக்கிற தூத்துக்குடி மாவட்ட தென்காசி மாவட்ட சகோதரர்களே, எல்லாருக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை தென்காசியில் நடத்த வேண்டும். தென்காசியில் நாங்கள் பெரிய இளைஞர் பட்டாளத்தை இங்கே கொண்டு வந்து ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அரசியல் களப்பின்றி சமுதாய அக்கறையோடு மாற்று நிலையை பின்பற்றி முழுமையாக செயல்படுவதற்கு தங்களை இணைத்துக் கொண்ட நாகரப்பா மற்றும் ஆரம்புடைய சகோதரருடைய தலைமையில் தோழமையில் அவர்களோடு சேர்ந்து இங்கே பணியாற்றி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் தென்காசி மாவட்டத்தில் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை நிறுவுவது, அதில் உறுப்பினர்களை இதில் சேர்த்து தலைவருடைய ஒப்புதலின் பேரில் சில முக்கியமான பொறுப்பாளர்களை வந்து அறிவித்து மற்றபடி இயக்கப்பணிகளை அவர்களுக்கு தொடர்ந்து செயல்பட வழிவிடுவது. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்க அனைவருக்கும் அல்லாஹ் முடிவான என்ற முறையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து நீங்கள் தான் உங்களில் யாராவது தென்காசி குறிப்பாக தென்காசி மாவட்ட சகோதரர்கள் யாராவது சகோதரர்களாக கேட்டவங்கன்னா கொடுக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நான் திருநெல்வேலி மாவட்டத்துடைய துணை செயலாளர் மணி. தென்காசி மாவட்ட சார்பாக தான் கருத்து
கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய வீரவிருத்த செயல்பாடுகளை வலைத்தளம் மூலமாக நம்ம கற்றுக்கிறோம். மற்றும் அல்லாமல் நம்ம எல்லாம் உண்மையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பழைய சொல்லலாம். பல விஷயங்களை மக்கள் பணிக்காக நம்முடைய மார்க்க விஷயங்களை முன்னெடுத்துக் கொண்டு சமுதாய பணி செய்வதை நம்ம முன்னெடுத்து இருக்கிறத நம்ம அறிந்த விஷயம் தான். ஒவ்வொரு மாவட்டமாக ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தை மாநில தலைவர்களுடைய மாநில அமைச்சர் அவர்கள் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை நியமிச்சு செஞ்சுருக்காங்க. அதை நம்ம இன்னும் கொண்டு வரோம். தென்காசி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் தென்காசி மாவட்டம் உண்மையில சமுதாய பணிகளை இங்குள்ள மக்கள் சொல்ல அதிகமான மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய பணிகள் தேவை என்பது அரசியலற்ற அரசியல் பார்வை கொண்டு சமூக பணியை செய்யக்கூடிய மக்கள் ஏராளம் இருக்கிறாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் சமுதாயத்துக்கு மட்டும் ஏற்படக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளை பிரச்சனைகளை சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய இடஒதுக்கீடு சம்பந்தமாக அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட அல்லது பொது விஷயங்கள் படிப்பு எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி இந்த சமுதாயத்துக்கு மட்டும் அந்த உரிமையை கேட்டு போராடக்கூடியது ஒரு அமைப்பு வழங்கியிருக்கிறோம். நம்ம ஐக்கிய முஸ்லீம்களுடைய அந்த கழகத்துடைய பணியை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம என்ன கொள்கையை கோட்பாடாக கொண்டிருந்தோமோ அதே கோட்பாடாக தான் இறைவன் வருவார் நம்ம அதை ஏற்று வழிநடந்து கொண்டிருக்கோம். இறைவா இது மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து செய்வதற்கு அந்த பழைய தொண்டர்களையும் புதியதாக இளைஞர்களை அதிகமாக இணைப்பதற்கு தலைமை நிர்வாகம் நியமிக்கக்கூடிய அந்த அடிப்படையில் தென்காசி மாவட்டத்தில் இங்கே ஒரு பணிகள் சமுதாயத்துக்கு என்று போராடக்கூடிய உரிமைகளுக்கு போராடக்கூடிய ஒரு நலப்பணி இயங்குகிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு இங்கே ஒரு காலம் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு கருத்தை சொன்னாலும் நம்ம எப்படி பணம் பண்ணலாம், எப்படி செயல்படலாம், நிர்வாகத்தை எப்படி கட்டமைப்பு போடலாங்கிற போன்ற பல விஷயங்களை நம்ம யோசிக்கணும், அறிந்து கொள்ள முடியும். அதனால் ஒரு கருத்துக்களை கண்டிப்பாக அறிந்து வந்துட்டு நம்முடைய முன்னாடி சொன்னால் நல்லா இருக்கும். அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஆதம் ஹனீஃபா. நான் இதுக்கு முன்னாடி பயணிச்ச அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா மனிதநேய ஜனநாயக கட்சி. ஏன் இந்த அரசியல் இருந்து வெளியே இந்த சமூக மக்களுக்கு சேவை செய்யுங்கிற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்கிற அமைப்பை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமுதாய மக்கள் நிறைய இடங்கள்ல ஒடுக்கப்படுறாங்க. இந்த அரசியல் களத்தில் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி தரணும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த அரசியலை கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையை மாற்றுவதற்காக அரசியல் அல்லாத ஒரு பாதையில பயணிக்கணுங்கிற நோக்கத்துல முன்னெடுத்து சகோதரர் நாகரத்னா அவர்களோடு இணைந்து இன்றைக்கு சகோதரர்களை இணைத்து ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் வழியில பயணிக்கொண்டு முடிவெடுத்து வந்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
ஃபேன் இல்லை, இந்த மிஷினு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய அண்ணன் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர் ஹைதர் அலி அண்ணன் அவர்களையும், மாநில பொதுச் செயலாளர் பாலை ரஃபீக் அண்ணன் அவர்களையும், மாநில செயலாளர் கைத்தார் பீரப்பண்ணன் அவர்களையும், மாநில துணை செயலாளர் மேலப்பாளையம் ரசூல் மைதீன் அண்ணன் அவர்களையும் மற்றும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தென்காசி மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சங்கரன்கோவில் அப்பாஸ் அண்ணன் அவர்களையும் மற்றும் தென்காசியினுடைய இன்று ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தென்காசி மாவட்டத்தின் இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி கடும் சிரமத்திற்கு மத்தியில் எந்த அளவுக்கு என்று சொல்ல போனால், நாம் இன்று கொடியேற்ற நிகழ்ச்சி வைத்திருந்தோம். ஆனாலும் இதை பிடிக்காதவர்கள் மேலதிகாரிகளிடம் பேசி அவர்கள் கொடியேற்றக்கூடாது என்று எஸ்பி அவர்களிடம் பேசியிருக்கின்றார்கள். அதனால் இன்று காலை டிஎஸ்பி அவர்கள் எங்கள் பொறுப்பேற்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது இந்த சமுதாயத்தின் இன்றைய சூழ்நிலையில், இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஆற்றல் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கு என்பதை நான் இங்கே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், அவர்கள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு அடிமையாகிவிட்டார்கள். கீழே இருக்கக்கூடிய மெம்பர்ல இருந்து மேலே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வரை அங்கே அடிமையாகி இருக்கின்ற காரணத்தினால் இன்று ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தான் நாம் எதா இருந்தாலும், சமூக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாம் தான் கேட்க முடியும். அதற்காகத்தான் இங்கே தென்காசி மாவட்டத்தில் அனைத்து சகோதரர்களும், இவர்கள் சமூக சேவைக்கு புதிதல்ல, இயக்கத்தினுடைய பெயர் வேண்டும் என்றால் புதிதாக இருந்திருக்கலாம். ஆனால் நாம் அனைவருமே, இன்று இங்கே இணையக்கூடிய சகோதரர்கள் அனைவருமே கழக பணி ஆற்றியவர்கள் தான், மக்கள் பணி ஆற்றியவர்கள் தான், சமூக சேவையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர் தான்.
அதனால் தென்காசி மாவட்டத்தில் இன்னும் இந்த பணிகள் செய்யும் பொழுது இன்னும் அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருப்பதால் வெளியில் இருந்து இல்லை, நம் சகோதரர்களிடம் இருந்து அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்ற காரணத்தினால், ஆனால் நாம் எதற்கும் அசராமல் பணியாற்றுவோம். அதனால் மாநில தலைமையகத்துக்கு இங்கு ஒரு மாநில பொறுப்பாளரை இந்த தென்காசிக்கு கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். வேறு யாராச்சும் குறிப்பாக பர்டிகுலர் தென்காசி மாவட்டம் யாராவது சொல்ல விரும்புறீங்களா? கேட்டாச்சு. கண்டிப்பாக மட்டும் பேசியிருக்காரு. அவர் பணம் வாங்கி தரல. சரி, ஓகே. சங்கரங்கப்பா சொல்ல விரும்புறீங்களா? அஸ்ஸலாமு என் பேர் அப்பாஸ், சங்கரன் கோயில் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தென்காசி மாவட்ட தலைவராக பயணிச்சுட்டு வரேன். இன்ஷா அல்லாஹ் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தோடைய இணைஞ்சு என்னுடைய பணி தொடரும். சங்கரன் கோயிலில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துக்கு இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். தலைவரும் பொதுச் செயலாளரும் எனக்கு கேட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லலாம் பேசுறியா? அதை சொல்லணுமா? ரஃபீகண்ணனை பொறுத்தளவில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது அண்ணன்ட்ட. அது வேண்டாம். ஏன்னா அண்ணன் உங்களை பற்றி இல்லை, அண்ணன் பின்னாடி பயணிக்கிறது நமக்கு ஒரு நல்ல சிறப்பான சம்பவமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்ன காரணம்னா அண்ணன்ட்ட எதிர்பார்ப்பு இருக்காது. அண்ணன் நம்மளுக்கு உதவி பண்ணுவார், இந்த உதவி மூலியமாக நம்ம பயனடையணும்னு நினைக்க மாட்டார். அதனால அண்ணன் சொல்வதற்கு இணங்க நாங்கள் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தோட இணைந்தோம். மற்றபடி அண்ணனை பெருமைன்னா சொல்லலைண்ணே, அண்ணனோட உண்மை அண்ணன் எங்கிட்ட அண்ணனை தலைவரை ஏற்றுக்காரு. அதுதான் அண்ணனோட நோக்கம் ஒற்றுமையா இருக்கணுங்கிறது அண்ணனோட நோக்கமா இருந்துச்சு. அந்த நோக்கம் அண்ணன் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டோம். அதாவது நம்ம காலத்தின் கட்டாயம் நம்ம சொல்றோம்ல, ஒன்றிணைவது, நல்ல தலைவர்களை அடையாளம் காணுவதும் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதும் காலத்தின் கட்டாயம் இல்லையா? நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்குறோம். அதில் நம்முடைய பொது அனுபவத்தில் ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கோம் அப்படின்னா ஐதரன் முரடல். இதுதான் கரெக்டான விஷயத்தில் நான் உடப்பான அவர் முகசூசிலாம் பேசுகிறேன். எனக்கு அவருக்கும் தாமகளுக்கும் சண்டை தான் நடக்கும். என்னை பலமுறை நீக்கியிருக்காரு அவர். ஆனால் அவருமே அவரை கோபப்பட்டது கிடையாது. ஏன்னா அவருடைய மனசில் எதுவுமே கிடையாது. வெளிப்படையாக சொல்லுவார், உங்கள்ட்ட இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு சொல்லுவார். ஒரு தலைவருக்கு அழகு அப்படிதான். தொண்டர்கள்ட்ட நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படிதானே? தொண்டர்கள்ட்ட நடிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஏன்னா கூலி அல்லாட்டுன்னு வந்தவர்கள் யார்கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நம்ம நெல்லை மாவட்டமாக இருக்கட்டும், தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும், தென்காசி மாவட்டத்தில் நமக்கு என்ன செஞ்சோன்னா மதுரை, தேனி உட்பட ஆலோசனை பண்ணி 5 என்னன்னா யார்ட்டையும் எந்த மாற்று கருத்து வரல. புரியுதா? அதனால பொது அன்னைக்கு நிகழ்ச்சி நடக்கும்போது பீரப்பாக தெரியும், எல்லோரும் மனம் திறந்து எல்லா நிர்வாகிகளும் பேசணும் சரியா? அதனால தென்காசியிலேருந்து வந்திருக்க சகோதரர்களுக்கு எல்லாம் வளர்ந்து புரியட்டும். வல்லாஹி நீங்கள் நல்ல தலைவர்லாம் தேர்ந்தெடுத்துருக்கீங்க, நல்ல இயக்கத்தெலாம் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. நம்மளால் இயன்றவரை நம்ம சமூகத்திற்கும் மார்க்கத்திற்கும், ஏன் இந்த நாட்டுக்கு கூட நம்மளை இயன்றவரை என்ன செய்வோம், சொந்த நாட்டுக்கு நம்மளால் இயன்ற நற்சேவைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவோம். எப்போதுமே நல்லது செய்யணும்னாலே எதிர்ப்புகள் வலுப்பது அது நேச்சுரல் விதி. அதுதான் நல்லவர்களுக்கு எதிர்ப்பு வலுக்கும். எப்போதுமே நம்ம எதிர்ப்பு கரெக்டாக நிறையா இருந்தால் நம்ம நல்லது போயிட்டு இருக்கணும்னு அது ஃபார்முலா தான் தெரிஞ்சுக்கணும். மாதிரி நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளை லூஸ் விட்டுட்டோம்னு அர்த்தம். எதிர்ப்புகளும் போட்டி இருக்கிற வரைக்கும் தான் என்ன செய்யும், ஒரு இயக்கம் வளரும். ஒரு இயக்கம் நல்லது அதிகமாக கஸ்தபியுல் ஹைராத் நன்மையானவற்றில் முந்துங்கிறவது அல்லாஹ் நமக்கு அந்த வேகத்தை உத்வேகத்தை தருவான். தென்காசி அவர்கள் அல்லாஹ்வுக்காக நீ சேர்ந்திருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு மார்க்கத்துக்கு உட்பட்டு இஸ்லாமிய சகோதரத்துவத்தை கடைபிடித்து அதே நேரத்தில்
இங்கே இருக்கிற மக்கள், இந்து மக்கள், முஸ்லீம் அல்லாத மக்கள், முஸ்லீம் மக்களுக்கு நல்லிணக்கம் குறையாத அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள், சிந்தனையும் செயல்பாடு அமையனா. தென்காசி சென்சிட்டிவ் ஏரியா, இதுவாக சொல்கிறேன். இத்தனை போலீஸ் லைனாக வர நம்மனா ராணுவ துப்பாக்கிட்டு வரோம் இல்லை. காரணம் தெரியுதா? இங்குள்ள சூழல் அப்படி இருக்குது. ஸோ அமைதியை பாதுகாப்பது காவல்துறை கடமை. அதனால் அவங்க வேலையை செஞ்சுருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஏரியாவில் நாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக செயல்படும். குறிப்பாக நான் ரொம்ப பர்டிகுலராக ஆகம் சீனியர்களுக்கு நான் சொல்கிறேன், தென்காசி இளைஞர்களை நீங்கள் கண்ணியமாக அறிவுபூர்வமாக மார்க்க ரீதியாக வழிநடத்தும். இப்படி ஒரு இயக்கம் கரெக்டாக கொண்டு போகிறாங்க, அந்த மக்கள் கரெக்டாக வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த நீங்கள் செய்கிற செயல் தான் ஒரு தலைமைக்கும் அந்த இயக்கத்துக்கும் பேர் என்ன செய்யும்? பாதுகாக்கும். அதே மாதிரி அராஜகமாக உங்கள் மீது எந்த கட்டளைப்பட்டாலும் மாநில தலைமை பார்த்துட்டு சும்மாலாம் என்ன செய்யாது, இருக்காது. உங்களோட லாப நஷ்டத்தில் நாங்கள் இன்ஷால்லா பங்கெடுப்போம். அதான் எங்களுக்கு நாங்கள் தர உறுதி. மற்ற அண்ணன் தலைவர் ஐதவழி அவர்கள் உங்களோட உரையாடுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரே வாசுதேவன் ஏதாவது சொல்ல வந்தீங்க? வாசுதேவன் வாசு காதலன்னு சரி, ஓகே. அளவுக்கு அருளாளனும் நிகருக்கு அன்புடைய வாய்வுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்தவர்களாக தென்காசி மாவட்டத்தில் புதியதாக ஐக்கிய முஸ்லிம் கழகத்தை இணைவதற்காக, இதில் புதியவர்கள் என்றால் ஐக்கிய முஸ்லிம் கழகத்துக்கு புதியவர்களாக இருக்கலாமே தவிர ஆரம்பத்திலே பயணித்த அந்த இயக்கங்களிலே சேர்ந்து ஒன்றாய் பயணித்தவர்கள் தான் இருக்கிற பெரும்பான்மையினர்கள். வருகின்ற அத்தனை பேரையும் ஐக்கிய முஸ்லிம் கழகத்தின் சார்பாக வரவேற்று வாழ்த்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கூட்டம் வருகிறது என்றால் அதை பார்த்து பயப்படாமல் வந்தால் விட்டு போகட்டும், இதனால் என்ன பிரச்சனை என்று சும்மா இருந்து விட்டால் அந்த கூட்டம் ஒன்றுக்கும் உதவாத கூட்டம் என்று பொருள். ஒரு கூட்டம் வருகிறது என்ற உடனேயே அச்சப்பட்டு பயந்து காவல்துறைகளை போய் இவர்களே நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எங்களை வர விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி குடி ஏற்றுவதுவே இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்பது போல அதுவே அவர்களுக்கு அச்சத்தை கொண்டிருக்கிறது என்றால் இங்கே கூடியிருக்கிறவர்கள் குறைவாக இருந்தாலும் நாம் வென்று விட்டோம். எதிரியை அச்சப்படுத்தி விட்டோம். எதிரி அச்சப்பட்டு விட்டால் என்றால் நாம் வென்று விட்டோம் என்றார். நாம் காவல்துறையிலே போய் கட்ட பஞ்சாயத்து பேசி காசை பங்கிடுவதற்காக இங்கு வரவில்லை. அப்படி வருகிறவர்களை காவல்துறையும் வரவேற்கும், அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதனால் இவர்கள் நம்மவர்கள், நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு வேண்டியது எல்லாம் நாங்கள் செய்து தருவோம் என்று சொல்லுவார்கள். இவர்கள் காவல்துறையில் கேள்வி கேட்டு வருகிறவர்கள். இப்பொழுது வேண்டுமானால் இவர்கள் உஷாராக இல்லாமல் இருக்கலாம். அதற்கு பிறகு இவர்கள் வீரியத்தோடு இவர்கள் செயல்பட்டால் நமக்குத்தான் தலைவலி என்பதாலேதான் காவல்துறை அதிகாரிகளும் மணிக்கணக்கிலே பேசி இன்னும் சிலர் ஏன் இந்த கட்சியெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் இதில் போய் சேருங்கள் என்று இங்க இருக்கிற ஆய்வாளர் உங்களுக்கு அறிவுரை சொல்லுகிற அளவிற்கு இருக்கிறது என்றால் இது காவல்துறை இந்த சமூகத்திலே சுரண்டுவதை இது தடுத்து நிறுத்திவிடும் என்று தெரிந்திருக்கிறார்கள். அதனாலேதான் தமிழ்நாடு எங்கும் இன்றைக்கு காவல்துறை நம்மை பார்த்து ஒரு அலர்ட் ஆகிறார்கள். நாம் சமூகத்துக்காக இருக்கிறோம், நாம் கட்சிகளுக்காக இல்லை. பல பேருக்கு இங்க அரசியல் சார்ந்து இருந்தவர்களுக்கு இருந்திருக்கீங்க. நானும் கூட
மனிதநேய கட்சியினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக நின்றவர். அப்போலாம் அவனுக்கு அறிவு இல்லைன்னா இந்த அறிவு இல்லை. அந்த தேர்தலில் நிற்கும் பொழுதுதான் நாம் தெரிந்து கொண்டோம், இந்த சிற்கையும் இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியலை பிரிக்க முடியாது. நான் சிலைக்கு மாலை விடவில்லை, நான் யாரையும் எடுத்து கும்பிடல. ஆனால் என்னுடைய நான் வேட்பாளராக இருக்கும் பொழுதும் ஆரத்தி எடுத்தார்கள், அதை தவிர்க்க முடியவில்லை. அதுவும் சேர்ந்துதான். அப்பொழுதுதான் முடியவில்லை, இது நமக்கும் தேர்தலுக்கு சரிப்பட்டு வராது. இந்த சிற்கைகள் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம வாழ முடியாது. அப்படி எம்எல்ஏ எம்பி ஆகி நம்ம ஒன்றும் சாதிக்க போறதும் இல்லை என்பதை நாம முடிவு பண்ண. இது மட்டும் அல்ல, ஒரு இயக்கம் இருந்தால், ஒரு முஸ்லிம் அமைப்பாக இருந்தால், நாம எல்லா முஸ்லிம் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அதிபதாவிகள் இருக்காங்க, எல்லாரும் ஒன்று சேருங்கள், நாம் ஒன்று சேர்ந்து சீட்டுகளை வாங்குங்கள், அல்லது நாம் ஒன்று சேர்ந்து நிற்போம், 24 தொகுதிகளில் ஜெயிப்போம், ஒருத்தர் 40 தொகுதியில் ஜெயிப்போம். இவர்களெல்லாம் யதார்த்தத்திலே இருந்து மாறுபட்டவர்கள். 24 இடத்தை ஜெயிப்போம் என்பவர்களும் 40 ஜெயிப்போம் என்பவர்களும் யதார்த்த நிலையிலே இல்லாதவர்கள். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நின்றால் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டோம். இதுதான் யதார்த்தம். ஆனா ஜெயிக்க வைக்கிற அந்த ஓட்டுகள் அவரிடத்தில் இருக்கிறது. ஒருத்தரை ஜெயிக்க வைக்க முடியும், அப்படிப்பட்ட ஓட்டுகள் இருக்கிறது. ஆனால் நாம் தனியாக நின்றால் நம்மால் ஜெயிக்க முடியாது என்பதை 2009 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனுபவமாகவும் வந்தோம். அந்த பாராளுமன்ற தொகுதியிலும் 13,000 ஓட்டும் 25,000 ஓட்டும் 20,000 ஓட்டுக்கு மேல வாங்கல. நாம போய் திமுக தடுத்து வச்சிருவோம் அப்படின்னு அன்றைக்கு இருந்த அதிமேதாவிகள் 2 சீட்டு எங்களுக்கு 2 சீட்டு வேணும், 1 பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படி என்று நம்முடைய பலம் என்ன என்பதை ஆட்சியாளர்களுக்கு காட்டிய ஒரு நிகழ்வு நடந்தது. ஆனால் இந்த சமுதாயத்தை ஒன்றுபடணும்னு சொல்லும்போது தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சிலர் கருதுகிறார்கள். நான் சொல்வது தலைவர்களை ஒன்றுபடுத்த இந்த துனியாவில் முடியவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கையும் ஒவ்வொரு கொள்கையும் இருக்கிறது. முதலில் தங்களுடைய தலைமை பொறுப்பை விட்டுத் தருவதற்கு யாரும் தயாராக இல்லை. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில், அதாவது 100 பேர் இருக்கக்கூடியவன் ஒரு தலைவனாக இருக்கான் தமிழ்நாட்டில். புத்தமே அவரிடத்தில் இருப்பது 100 பேர் தான் இருப்பாங்க. அவன் தன்னுடைய தலைமை பொறுப்பை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. இப்ப நாம இயக்கங்களை ஒன்றுபடுத்த வேண்டும், ஐக்கியப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அது மட்டுமல்ல, வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது தமுகவுக்கும் நம்ம புதிய ஒரு அமைப்பால் அதை போய் நாம் சங்கமிக்கணும். அதை அந்த தமுக என்கிற அமைப்பை நாம் கையகப்படுத்த வேண்டும். அது நமக்கான இயக்கம். 1995 நம்ம தான் உண்டாக்கணும். பல இளைஞர்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. அப்படி உண்டாக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு சோரம் போய் பேரம் பேசுகிற எங்களுக்கு ஏதாவது கிடைக்காதா என்று எண்ணுகிற ஒரு கூட்டமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஐக்கிய முஸ்லிம் கழகத்தில் தோற்றுவித்த அன்றைக்கே அந்த மக்களிடத்தில் சொன்னோம், தமுக என்பது நம்முடைய அமைப்பு, வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அதை கைப்பற்றி அந்த இயக்கத்தில் நாம் 2 கலந்து விடுவோம் என்று. அதே நேரத்தில் சொன்னோம், பல இயக்கங்கள் நம்முடைய தமுகவில் இருந்து போனவர்கள் இன்னைக்கு பிரிந்திருக்கிறோம். தமுக தான் எம்எம்கே ஆனது, தமுக தான் தௌஹீத் ஜமாத் ஆனது, தமுக தான் இந்திய தௌஹீத் ஜமாத் ஆனது. இன்னும் பேர் சொல்ல முடியாத கட்சிகளாக தான் இருக்குது. வேலூர்ல ஒருத்தர் தமுக இருந்து போனது, அவங்களோட அகில இந்திய கட்சின்னு வச்சிருக்கிறான். வடசரியில் ஒருத்தர் வச்சிருக்கிறான். இப்படி எடுத்தவர்கள் கொள்கைக்காக அல்ல, சில பேர் சில கோபத்தில் பிரவீன் போன்றவர்கள் அங்கே நடத்த அநீதிக்காக அவர்களுக்கு பிரிய போன நேரத்தில் கூட நம்ம அவர்கிட்ட பேசணும். மாவட்ட தலைவர் தானே, உங்களுக்கு மாநில
மருத்துவ சேவைகளை செய்கின்ற அவர் குறை சொன்னார். இல்ல, நான் மாவட்டத்திலே இருந்து நான் தூக்கி எறியப்பட்டிருக்கேன், எனக்கு மாவட்ட பொருள் தந்தால் தான் நான் தருவேன் என்று அன்றைக்கு அவரிடத்திலே சொன்னார். நிர்வாக குழுவை வைத்துக் கொண்டுதான் நாம் நீங்க செய்த செயல் தப்பு என்று சொல்லி பேசி அவரிடத்துல பேசினோம். அவர் அதில் உறுதியாக இருந்தார் அன்றைக்கு. அப்ப அதன் பிறகு மனிதநேய கட்சி என்று ஒன்று உருவாகிறது. அதனுடைய பயணம் என்பது தேர்தல் பாதை. இப்ப எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா கோயில் கருவறையிலே போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு அந்த இயக்கம் போய்விட்டது. அந்த இயக்கத்தின் சார்பாக நின்று ஜெயித்த ஒரு பையன், அவன் போய் கோயில போய் பூஜை பண்ணி அவனுக்காக ஒரு பூஜை பண்ண சொல்லி நிற்கிறான். நின்று அவன் ஜெயிச்ச பிறகு அந்த பூஜை பண்ணிட்டு அப்படியே அவன் திமுக போய் சேர்ந்துட்டான். அங்க இருக்கிறதுக்கு நான் இங்க இருந்து போறேன், ரெண்டு ஒன்று தானே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு சமூக பிரச்சனையை சொல்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கு சமூகத்தினுடைய பல பிரச்சனைகள் இருக்கிறது. கோயம்புத்தூரிலே சிலிண்டர் வெடித்த உடனேயே நம்ம போக வேண்டாம், யாராவது போறார்களா என்று நான் எதிர்பார்த்து பார்த்த பிறகு யாருமே அந்த மக்களுக்கு ஆதரவு சொல்வதற்கு கூட போக தயாராக இல்லை என்று தெரிந்துதான் நான் போனேன். போகும்போது பல பேர் நம்மளை இது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு எதிர்த்தாங்க போகலான்னு தான் நம்ம போனோம். பாதிக்கப்பட்டவர்கள் இப்ப அவர்களெல்லாம் யார் என்ன என்பது இன்னும் தெரியல. என்னைய அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப 2024 தேர்தலுக்காக தேர்தலிலே இங்க ஒரு 5 சீட்டையாவது வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு RSS பிஜேபியும் எது வேண்டுமானால் செய்வார்கள். அவர்கள் தான் மாலைகானிலே கொண்டு வைத்தார்கள், அவர்கள் தான் அஜ்மீர் தர்காவிலே கொண்டு வைத்தார்கள், அவர்கள் தான் ஹைதராபாத்திலே கொண்டு வைத்தார்கள், அவர்கள் தான் இன்றைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் ஓடிக்கொண்டிருந்த அந்த ரயில்களை கொண்டு வைத்தார்கள் என்பதெல்லாம் தெரிந்த பிறகு கூட அவர்கள் நிரபராதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு. ஆகவே அவர்கள் எந்த வேண்டுமானாலும் செய்வார்கள். அப்படி செய்யப்படுகிறவர்களை நாம் எப்படி சந்திப்பது? இந்த சமுதாயத்திலே உள்ள இளைஞர்கள், இன்றைக்கு இந்த இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், பேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் ட்விட்டரும் மேனிய சமூக தளங்களை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன போடுறோம்னு கூட தெரியாமல் போடுகிறார். உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா? இன்றைக்கு இந்த உபகரணங்களை எல்லாம் நம்முடைய எதிரிகளும் பயன்படுத்துகிறார்கள். முஸ்லிம்களை போல இருக்கிற இளைஞர்களை தூண்டிவிட்டு இந்த இளைஞர்கள் மூலமாக ஒரு பெரிய பிரச்சனை ட்விட்டர் போன்ற டெலகிராம் போன்ற விஷயங்களிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஸ்டேட்டஸில் அது போன்ற ஒரு புரட்சிகரமான தகவலை தருகிறார்கள். நம்ம ஆட்கள் போய் விட்டில் பூச்சி போல அதை லைக் செய்கிறார்கள், செய்து மாட்டிக் கொடுத்தார்கள். அதெல்லாம் மண்டலத்திலே ஒரு பையன், நான் ஷஹீதானால் எனக்காக துவா செய்யுங்கள் என்று அவன் ஸ்டேட்டஸில் வைத்திருந்தான். 30 நாட்களுக்கு மேலாக இன்றைக்கு சிறைச்சாலை இருக்கிறான். அவன் ஏன் கைது செய்யப்பட்டான் என்று அவனுக்கு தெரியவில்லை. காவல்துறையும் அந்த ஸ்டேட்டஸுக்காக கைது செய்யப்பட்டதாக சொல்லாமல் வேறு ஏதோ ஒரு பொய் வழக்கை போட்டு அவனை விடுதலைக்கிறார்கள். இதேபோல் திருச்சியில நான் மௌத்தானால் எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், துவா செய்யுங்கள், அதை ஒருவர் லைக் செய்கிறான். இருவரும் கைது செய்யப்படுகிறார்கள். நீங்க புரிந்து கொள்ளணும், பல இந்த ஸ்டேட்டஸ்கள் இது பேஸ்புக்ல என்னென்னமோ செய்து கொண்டு ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுவும் செய்யறதில்லை. யார்களையும் விமர்சிப்பது, தரங்கட்டத்தனமாக விமர்சிப்பது அல்லது புரட்சிகரமாக இருப்பதாக சொல்லிக்கொண்டு எதையாவது இவர்கள் எழுதுவது, நாங்கள் அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம் என்று அவர்கள் எழுத்திலே காட்டுவது. இதனால பாதிப்பு ஏற்படுவது யாருக்கு? சமுதாயத்திற்கு, இந்த இளைஞர்களுக்கு. அவைகளை எல்லாம் நாம இன்னைக்கு ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறார்கள்? முஸ்லிம்களின் வாக்கு போட்டு வந்தவர்கள். இவர்கள் முஸ்லிம்களுடன் நெருக்கமாக இருப்பதாக சொல்லப்படுகிறவர்கள். முஸ்லிம்கள் எங்களை தாண்டிதான் முஸ்லிம்கள் மீது கை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள். ஏதாவது பாராளுமன்றத்திலே ஒரு பிரேரியம் என்று அவருக்காக பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? 2002 சர்தார் என்கிற ஒரு சகோதரன் கொல்லப்படுகிறான்.
அதை கொண்டவர் யார்? கணேசன், சசிகுமார் என்ற இருவர். அப்படி கொண்டவர்களை 10 ஆண்டுகளுக்கு மேல் விட வேண்டும் என்று அண்ணாவினுடைய பிறந்த நாளைக்கு அந்த சூழ்நிலையிலே எடப்பாடி அரசு என்பது அடிமை அரசு என்று நாம் சொன்னோம். அந்த அடிமை அரசு எடப்பாடி அரசு 12 ஆண்டு 15 ஆண்டுகள் ஆனாலும் அவர்களை விடவில்லை, முஸ்லிம்களை விடவில்லை. அதுல ஒரு நியாயம் இருந்தது. இன்றைக்கு முஸ்லிம்களின் நண்பர் என்று சொல்லப்படுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது. அந்த இருவரையும் வலதுசாரி கருத்துடைய வலதுசாரி இயக்கங்களிலே பொறுப்பிலே இருக்கக்கூடிய வலதுசாரி இயக்கத்தினுடைய ஆளுமையில ஆட்பட்டு இருக்கக்கூடிய அந்த இருவரையும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு விடுவித்திருக்கிறது. அதே தகுதியில் உள்ள முஸ்லிம்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. புரிஞ்சுக்கணும். ஆனால் இதை கேட்பதற்கு இன்றைக்கு நாதி இல்லை என்கிற நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் நாம் பேசுகிறோம், எல்லா இடங்களிலும் சொல்லுகிறோம். ஆனால் அவரோடு இருப்பவர்கள் அவர்கள் தருகிற சீட்டுக்காக, அங்கே தருகிற தொகைகளுக்காக வாய்ப்படி போட்டியாக கொண்டிருக்கிறார். அது மாதிரியான விஷயங்களிலே எல்லாம் கலைந்து விட வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு குரல் கொடுப்பதற்கு இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? கைது செய்யப்பட்ட யாருமே எந்த இயக்கங்களிலும் இல்லாதவர். ஒரு குறியீடு என்ஐஆ இருக்கட்டும், ஐபிஆ இருக்கட்டும், இல்ல உளவுத்துறையாக இருக்கட்டும், இன்றைக்கு RSS இவர்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கட்டும், அவர்கள் குறிவைப்பது இயக்கங்கள் சாராத இளைஞர்களை குறிவைக்கிறார்கள். அந்த இளைஞர்களை உசிப்பேற்றுகிறார்கள். இந்த இளைஞர்கள் உசிப்பேற்றுவதில் ஆட்படுகிறான். அப்படி ஆட்பட்டு இவன் அதற்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணி விடுகிறான். அவனை தூண்டிலே போட்டதுக்குள் அப்படியே தூக்கி அவன் போட்டு விட்டு பாருங்கள், இவர்கள் செய்யக்கூடியதுதான் முஸ்லிம்கள் என்று அவர்கள் நம்மளை அடையாளப்படுத்த நினைக்கிறார்கள். உங்களுக்கு தோன்று தெரியுமா? இன்றைக்கு இந்தியாவில அமைச்சரவையில் முஸ்லிம்களே இல்லாத அமைச்சரவையை இன்றைக்கு மோடியினுடைய அமைச்சரவை இருக்கிறது. முஸ்லிம் பெயர் தாங்கிய இருந்த நக்வி என்று ஒருவர் இருந்தால் அது முஸ்லீம் அல்ல. எல்லாம் புரிஞ்சுக்கிறணும். இது அப்படி சொல்லுகிறார், அப்படி சொல்லலாமான்னு கேட்கலாம். அவர் திருமணம் பண்ணியிருப்பது ஒரு இந்துத்துவாதியாக இருக்கக்கூடிய முரளிமனோகர் ஜோஷியினுடைய மகளை. அந்த திருமணம் நடந்தது ஆரிய சமாஜத்தில். ஆரிய சமாஜத்திலே நடக்கிற திருமணங்கள் எப்படி என்றால், ஒரு மதத்தில இருந்து இன்னொரு மதத்திற்கு வரும்போது இந்துவாக மாற்றி, எப்படி நம்ம இஸ்லாத்துக்கு வருகிறவர்களை இஸ்லாமாக மாற்றி அப்படி திருமணம் பண்ணுவது போன்று அவர்கள் இந்துவாக மாற்றி ஆரிய சமாஜத்தில் திருமணம் செய்வார்கள். அப்படி திருமணம் செய்யப்பட்டவன் தான் நசுவி. ஆனால் அந்த நசுவி கூட இன்றைக்கு அமைச்சரவையிலே இல்லை. அதுதான் இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய நிலை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு குஜராத்தில ஒரே ஒரு முஸ்லிம் எம்எல்ஏ தான் இருக்கிறார். ஒரே ஒரு முஸ்லிம் எம்எல்ஏ தான். அங்கே பிஜேபி சார்பாக ஒரு முஸ்லிம் கூட இல்லை என்கிற ஒரு நிலையை இன்றைக்கு அவர்கள், முஸ்லிம் இல்லாத இந்தியா, ஒரு பக்கம் காங்கிரஸ் இல்லாத இந்தியா, இன்னொரு பக்கம் முஸ்லிம் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்கிற திட்டமிடலே பல 100 வருடத்தினுடைய திட்டத்தை இன்றைக்கு அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சமூகத்துக்கு திட்டம் இல்லை, ஒண்ணும் இல்லை. இப்ப நாம என்ன திட்டமிட வேண்டும் என்றால், இது எல்லா நிலைகளுக்கு செல்வது செய்திகளை சொல்வதை வெளியுறவுக்கு சொல்வதுதான். முதலிலே முஸ்லிம்கள் அவர்கள் முஸ்லிம்களாக வாழ்வதற்கும் ஏனைய நண்பர்களை இஸ்லாத்தின்பால் ஈர்ப்பதற்குரிய பணிகளை செய்ய வேண்டும். முஸ்லித்தை இஸ்லாத்தை சொல்லுகிற அந்த தாவா பணியை வியாபாரம் கூட அல்ல. இன்னைக்கு தாவா பணி அப்படியும் ஆக்கப்படுகிறது. தியாவா பணியை இக்லாசோடு அல்லாஹ்வுக்காக நாம் அந்த தாவாவை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய முதல் கடமையாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் குறைவாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில இன்னைக்கு தேர்தலில் இருக்கிற அமைப்புகள் கேரளாவில் இருக்கிறது, இங்க பழம்புதியதா இருக்கிறார்களே, அங்கே முஸ்லிம்கள் 25 விழுக்காடுக்கு மேல் இருக்கிறார்கள். எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். கேரளாவிலே முஸ்லிம்கள் 25 விழுக்காடுக்கு மேல் முஸ்லிம்கள் இங்கே இருக்கிறார்கள்.
நாம 7 விழுக்காட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்ப இந்த 25 விழுக்காடு மட்டுமல்ல, இங்க மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல முஸ்லீம் தான் ஆளுமையில் இருக்கிறார்கள். அங்கே கலெக்டர் முஸ்லீம் தான் இருக்கணும், அங்கே எஸ்பி முஸ்லீம் தான் இருக்கணும். அதையும் கொஞ்ச காலத்திலே மாற்றி விடுவார்கள். அப்படி முஸ்லீம்களுடைய ஆளுமை இங்க இருக்கிறது. அந்த ஆளுமை இங்க இருக்கிறதுனால அவர்களை இங்கே ஒன்றும் செய்துவிட முடியாது. அவர்கள் தேர்தல் என்றால் அது முஸ்லிம் லீக்காக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்ன புரட்சிகரமான அமைப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு முஸ்லிம் லீக்கை தான் அவர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள். அது சுன்ன ஜமாத்தாக இருக்கட்டும், முஜாஹிதுகளாக இருக்கட்டும், எல்லோரும் அங்கே முஸ்லிம் லீக்கை தான் ஆதரிக்கிறார்கள். அதன் போன்று ஒரு அமைப்பாக இங்கே முஸ்லிம் லீக் இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் லீக்கையும் கேரளாவில் இருக்கிற முஸ்லிம் லீக்கையும் நீங்கள் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரியான அந்த கட்சி, அந்த மக்கள் புரட்சிகரமானவர்கள். ஆகவே அங்கே இருக்கக்கூடிய இயக்கமும் அது மாதிரி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவங்களுக்கு? கல்வி அறிவிலேயே கேரளாவிலே நம்பர் 1 முஸ்லிம்கள் தான். இருந்தவர்கள் நமக்கு கீழ் தான். அவர் அந்த அளவிற்கு அங்கே அவர்களுடைய அரசியல், அவருடைய ஆளுமை அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே நாம் 2 சீட்டு தந்தால் நாம் எல்லாத்தையும் விட்டு விடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அங்கே போய் கோயில்கிட்ட போய் சாமி கும்பிட்டு வந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தர் ஜெயித்து விட முடியுமா? அதுக்காக கோயிலுக்கு விரோதிகளாக இருக்கிறார்களா? அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்து குடும்பத்தை தத்தெடுத்து திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு இந்து அங்கே இறந்த பிறகு அவரை அடக்கம் பண்ணுவதற்கு நாதி இல்லாமல் இருந்த நேரத்திலே முஸ்லிம் ஜமாத்துகள் இந்து முறைப்படியே கொண்டு போய் அடக்கம் செய்திருக்கிறார்கள். அங்கே அந்த பக்கம் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தாவா என்பது அதுதான். இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒருவர் ஒரு கொலைக்காக 25 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் அவரை விடுவிப்பார்கள் என்று இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர், அவருடைய குடும்பம் கேரளாவிலே போய் அந்த முஸ்லிம் லீக் பிரமுகர்களை சந்தித்த பிறகு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து அவரை அந்த இரத்த மணி என்று சொல்லுவார், பிளட் மணி என்று சொல்லுவார்கள் இஸ்லாத்துல, அந்த பிளட் மணி கொடுத்து அவர்களை விடுதலை பண்ணி அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் அது முஸ்லீம் அல்ல, இதுதான் தாவா. அப்படி கொடுத்து பணத்தை கொடுத்து விடுவிக்கப்பட்டவர் முஸ்லீம் அல்ல. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நம்முடைய பணி நீண்ட நெடிய காலமாக நெடும் தூரத்தில் இருக்கிறது. நாம் இன்னும் ஒரு சிறு இலக்கை கூட அடையவில்லை. அதற்கிடையில் நான் தான் தலைவர், நான் தான் எல்லாம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்களை பெற்றிருக்கிறோம். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஐக்கியப்படுத்துவது என்பது தலைவர்களே அல்ல, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அவர்களை ஐக்கியப்படுத்துங்கள். நம்மை இன்றைக்கு தூக்கிக் கொண்டிருக்கலாம், அவர்கள் வியாபாரத்திற்கு இடையூறாகிவிடுமோ என்று சிலர் போய் காவல் நிலையத்தில் இயற்றி பேசிவிட்டு வரலாம். அதை பற்றி எல்லாம் நமக்கு கவலை. நம்முடைய பணி என்பது இங்க இருக்கக்கூடிய தூய்மையான இஸ்லாமிய இளைஞர்களை நீங்கள் தேர்வு செய்து அவர்களை இந்த இயக்கத்திலே நீங்கள் கொண்டு வந்து அவர்களை ஒரு சரியான பாதைக்கு அழைத்து செல்கிற பணியை செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கட்டும். ஆரம்பத்தில் இங்க தமிழ்நாடு முஸ்லிம் கழகத்தினுடைய தொடக்க விழா கூட்டங்களுக்கு வரும்போது கூட இவ்வளவு பெரிய கூட்டம் இல்லை. அதை விட பெரிய கூட்டத்தில் தான் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். ஆகவே அன்பு சகோதரர்களே, நாம் தயங்க வேண்டியதில்லை, அச்சப்பட வேண்டியதில்லை. ஒரு முஸ்லிமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டும்தான் அச்சப்பட வேண்டும், பயப்பட வேண்டும். ரோட்டில் போறவர்களெல்லாம் பயந்து பயந்து சாகிற ஒரு சமூகமாக இருப்பதாலே தான் நமக்கு இவ்வளவு பின்னடைவுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அச்சமில்லாமல் அதே நேரத்தில் நியாயமாக, அச்சமில்லாமல் அதே நேரத்தில் இன்னொருடைய உரிமைகளை பறிக்காமல், அச்சமில்லாமல் யாரையும் அச்சுறுத்தாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்காக நீங்கள் இன்றைக்கு வருகை தருகிறீர்கள். உங்களை எல்லாம் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு 1 வருடமோ 2 வருடமோ 3 வருடமோ இன்னைக்கு ஐக்கிய முஸ்லிம் கழகத்துடைய தலைவராக நான் இருக்கிறேன்.
இதில் இளைஞர்களை வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதுபோன்று இளைஞர்கள் வந்தால் அந்த தலைமை பொறுப்பை அவரிடத்திலே கொடுத்து அவர்களுக்கு கீழே செயல்பட்டு எனக்கு இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு தலைமையை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமே தவிர சாகிற வரை நான் இந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று எண்ணத்திலே நானும் இல்லை, நானும் இருக்க போவதில்லை என்பது என்னுடைய முன்னாள் சகாக்களும் தெரியும். ஆகவேதான் சிறிது நாள் நான் ஒதுங்கி கூட இருந்தேன். ஆனாலும் மக்கள் இன்றைக்கு அந்த இயக்கம் கெட்டு நாசமாகி கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி மீண்டும் அழைத்தார்கள், மீண்டும் போனோம். ஆனால் அவர்கள் திருந்துவதாக இல்லை. இப்பொழுது இந்த பொறுப்பாளர்களாய் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் யாரையாவது கொலை செய்ய முயற்சித்தவர்கள், இன்னொரு மனைவியை கவர்ந்தவர்கள், அவர்கள் தான் இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அவர்களுக்கு அடையாளப்படுத்தி அவர்கள் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன என்றால், இவன் தான் நம்மிடத்தில் கேள்வி கேட்க மாட்டான், இவன் தான் நம்மிடத்தில் கேள்வி கேட்காமல் நாம் சொல்வதை ஏற்றுக்கொள்வான் என்று நம்பி அவர்களை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட பதர்களை நீக்கிவிட்டு நாம இதில் சேர்ந்துட்டோம், அதனால எந்த தப்பு பண்ணாலும் கண்டுக்க மாட்டார்கள் நினைக்காமல், அவர் செய்தால் அவர் எந்த உச்சாணி கும்பிளே இருந்தாலும் அவர்களை தூக்கி எறிவோம். அதுல மாற்ற கருத்தே கிடையாது. நமக்கு சமூகத்துக்கு நல்ல அடையாளமாகத்தான் ஆக்க வேண்டுமே தவிர எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பையன் அழகாக சொன்னார், நாங்கள் ரவிகரனோடு பயணிப்போம். ஏன் பயணித்தோம் என்றால், எங்களுக்கு பிரச்சனை என்றால் அவர் இருப்பார், அவருக்கு அதனால் அவரை எங்களை காப்பாற்றுவார். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தோம் என்று அவர் சொன்னார். ஒரு அடையாளம். அப்படிப்பட்ட ரவிக்கே ஐக்கிய முஸ்லிம் கழகத்திலே தன்னை இணைத்துக் கொள்கிறார் என்றால் அது இந்த இயக்கம் எப்படிப்பட்டது என்பதை அவரும் புரிந்திருக்கிறார் என்பதையும் அவர்களுக்கு சொல்லி, நீங்கள் அனைவரும் சமூகத்துக்காக உழைப்பதற்கு வாருங்கள். அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்கும் என்று நம்பி வாருங்கள். ஆகரத்திலே கூலி கிடைக்கும் என்று நம்பி வராதீர்கள். இங்கே உங்களுக்கு தண்டிக்கப்படுகிறலாம், நீங்கள் கொலை கூட செய்யப்படலாம், நீங்கள் இங்கே வேறு விதமாக அடையாளப்படுத்தப்பட கூட செய்யலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய செயலுக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு அதற்குரிய பணிகளை நாம் செய்வோம். அதனால இது எந்த விதமான மறைமுக பணிகளையும் நாம் எப்பொழுதும் செய்ய போவதில்லை. நாம் நேர்மையாக அரசு தந்திருக்கிற இந்த உரிமைகளின் அடிப்படையில் அந்த உரிமைகளை நாம் விட்டுவிடாமல், அதே நேரத்தில் நமக்கு உரிமை இருக்கிறது சொல்லிவிட்டு நம் உரிமைகளை எல்லாம் அவர்கள் தட்டி பறிக்க நினைத்தால் அதற்கு நாம் அனுமதி கொடுத்து விட முடியாது என்பதையும் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறவர்களாக, அவர்களுக்கு எச்சரிக்கை தருகிறவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு செயல்படுவதற்கு வாருங்கள். ஆகவே பொறுப்புகளை நம்பி இந்த பொறுப்புகளை பெற்றுவிடலாம். இந்த பொறுப்பு ஒரு பெரிய பொறுப்பே இல்லை, யாவச்சிக்கிறேன். இந்த பொறுப்பில் நான் உங்களோடு பயணிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவார்கள், அண்ணன் வந்தாருன்னா என் கூட தான் இருப்பாரு, நம்ம உங்களோடு நான் பயணிக்கிறேன், உங்களோடு இருக்கிறோமே தவிர இதுல பொறுப்புனால யாரும் ஒருத்தர் பெரிய ஆளாக முடியாது, அவருடைய செயலால் தான் ஆக முடியும். ஆகவே எனக்கு தலைவர் போஸ்ட் தரலன்னா நான் எப்படி இருக்க முடியும், மாவட்ட செயலாளர் போஸ்ட் தரலன்னா நான் எப்படி வர முடியும், எனக்கு இந்த போஸ்ட் வேணும், அதான் என் தகுதிக்கு சரியாக இருக்கும். நான் சொல்லுகிறேன், தகுதியானவர்கள் வந்தால் அவர் கீழ் நான் செயல்பட தயாராக இருக்கிறேன். இப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் நாம அதை போன்று ஒரு தலைமையை நாம் உண்டாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, அதாவது இந்த இடத்துல நம்ம கால் இருக்கு, அதனால இதை சரியா பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வரவில்லை, எனக்கும் தெரிகிறது. ஆகவேதான் அப்படி வரவில்லை என்பதாலே தான் அவர்கள் காவல்துறையிலே போய் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு மணி நேரம் போய் பேசிவிட்டு வர முடிகிறது அவர்களால். ஆகவே நீங்கள் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சேர்ந்து உழைப்போம், சேர்ந்து சமூகத்தினுடைய பாதுகாப்புக்காக நாம் ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம் என்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த தென்காசி மக்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் நான் காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். ஆகிரதமானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
கல்வி. வாசனா கேம ஐயா வெளியே போகிறார்.